தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு கொடூரமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை நிச்சயமாக நாம் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். சுதந்திரம் அடைந்து 78 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 78 ஆண்டுகள் பிறகும் இங்கே தமிழ்நாட்டிலே மக்களுக்கு உரிமைகள் கிடைக்கவில்லை. நான் திருப்பி திருப்பி சொல்றது உரிமைகள் என்றால் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு மக்களுக்கு பல உரிமைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் நமக்கு பல உரிமைகள் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த உரிமைகளில் 10 முக்கிய உரிமைகளை நான் எடுத்து இந்த நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றேன். அதில் முதல் உரிமை சமூக நீதிக்கான உரிமை, ரைட் டு சோஷியல் ஜஸ்டிஸ். அடுத்தது வன்முறையில்லா வாழ்வுக்கான மகளிர் உரிமை, விமென்ஸ் ரைட் டு லிவ் ஃப்ரீ ஃப்ரம் வயலன்ஸ். மூன்றாவது வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை, ரைட் டு ஃபார்மிங் அண்ட் ரைட் டு ஃபுட். அடுத்தது வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு டெவலப்மெண்ட். ஆறாவது அடிப்படை சேவைக்கான உரிமை, ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ். ஏழாவது கல்வி நலவாழ்வுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்த், ரைட் டு எஜுகேஷன். எட்டாவது மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை, ரைட் டு ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம், ரைட் டு பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் ஹார்ம். ஒன்பதாவது நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை, ரைட் டு சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட். பத்தாவது ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை, ரைட் டு ஹெல்தி என்வாயன்மெண்ட். இந்த 10 உரிமைகள் இந்திய அரசியல் சாசனத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை நமக்கு அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் திமுக அரசு இந்த உரிமைகள் என்றால் என்னவென்று கூட தெரியாத ஒரு அரசு ஆட்சி இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றாடம் நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் அன்றாடம் பார்த்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரம் கால் ஷீட் முதலமைச்சருக்கு வருவாரு, ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 2 மணி நேரம் நடிப்பாரு, அதுக்கப்புறம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வீடியோ போட்டு அதை தொடர்ந்து நாள் ஃபுல்லா போட்டுட்டு இருப்பாங்க. இதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் இன்று கோபத்தில் இருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக விவசாயிகள் இன்று கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போது திலகபாமா அவர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டு பெண்கள் ராத்திரில இல்ல பகல்ல கூட சாலையில நடந்து போக முடியல. ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் 8 வயது 10 வயது 12 வயது குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியில கூட போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் முதலமைச்சர் அவர்கள். ஏன்னா முதலமைச்சருக்கு கீழே தான் இன்னைக்கு காவல்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். 14 நாட்களுக்கு முன்பு திருவள்ளூர் மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு 8 வயது பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வருது. அந்த குழந்தைய ஒரு கொடூர பாலியல் வன்கொடுமை செய்து அவனை பிடிக்க முடியல. அதன் பிறகுதான் பாட்டாளி கட்சியுடைய நிர்வாகிகள் திலகபாமா உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளும் அங்கு அனுப்பி வைத்து அந்த குடும்பத்திற்கு தைரியம் சொல்லி, நானும் அந்த அப்பா அம்மா கிட்ட நான் பேசினேன், எனக்கு பேச முடியல. அந்த அம்மா கதறாங்க, ஐயா எங்களுக்கு நியாயம் வேணும், என் குழந்தை கேக்குது, என்னன்னு தெரியல, குழந்தை 8 வயசு குழந்தை கேக்குது, கேள்வி கேக்குது, பதில் சொல்ல முடியல, எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. ஐயா எப்படியாவது அவனை பிடிக்கணும், அந்த பிடிச்சி அவனை முடிச்சிடுங்க ஐயா. சொல்லுது, அந்த ஆதங்கத்தை சொல்லுது, முடிச்சிடுங்க, அப்பதான் என் குழந்தை நிம்மதியா இருக்கும். அந்த அப்பா பேசுறாரு, கதறார். இது ஏதோ ஒரு சம்பவம் கிடையாது. 2 மாதத்திற்கு முன்பு அண்ணா நகரில் நடந்த ஒரு சம்பவம், இதே போன்ற ஒரு சம்பவம். 3 மாதத்திற்கு முன்பு கிருஷ்ணகிரியில் நடந்த இதே போன்ற ஒரு சம்பவம். 4 மாதத்திற்கு முன்பு பொள்ளாச்சியிலே இதே போன்ற ஒரு சம்பவம். அதற்கு முன்பு திருச்சியிலே நடந்த சம்பவம். ஆக மாதம் மாதம் பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைகளை கொடூரமான முறைகளை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அவர் மாட்டம் தினம் அந்த டிராமா பண்ணிட்டு இருக்கிறார், நடிச்சுக்கிட்டு இருக்கிறார். கால் ஷீட் 2 மணி நேரம் கால் ஷீட். காலைல 10 மணிக்கு வருவார், 12 மணிக்கு கால் ஷீட் முடிஞ்சிடும், வீட்டுக்கு போயிடுவார். இது ஊடகத்தில் எல்லாம் போட்டு முதலமைச்சர் இப்படி, முதலமைச்சர் அப்படி, இப்படி அப்படி.
நான் கேட்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம், அப்படியா? என்ன முகாம் அது? உங்களுடன்